டுடே ஸ்டாக் போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரைடே நான் சொல்லியிருந்தேன் இந்த ஸ்டாக் வந்து இங்கேருந்து இங்கே மூமெண்டம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட்டாக அதே மாதிரி நடந்திருந்தது. ஸோ வெல் அண்ட் குட். இன்னைக்கு என்ன ஸ்டாக் பார்க்க போகிறோம்னா இதே மாதிரி ஒரு 3 குட் ரிசல்ட் ஸ்டாக் தான் பார்க்க போகிறோம் பேக் டு பேக். ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பிஎல். ஏன் பார்க்க போகிறோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி குட் எக்ஸலண்ட் ரிசல்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மொத்தமாக 30% வந்து இறங்கியிருக்கு. ஸோ நல்ல ரிசல்ட் வந்த காரணத்தால் இங்கே ஒரு ஹியூஜ் கேப் அப் நடந்து அங்கேருந்து வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் நடந்து மார்க்கெட்டில் மறுபடியும் இந்த ஸ்டாக் வந்து 600 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்க்யூர். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 19% வரைக்கும் கீழே இறங்கியிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு புல் ரேலி எடுத்துகிட்டே இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஃப்ரைடே அப்போது வந்து பார்த்தீங்கன்னா 9% இந்த ஸ்டாக் வந்து க்ளோஸ் ஆயிருந்தது, விச் மீன்ஸ் தே ஹவ் கிவன் அ குட் ரிசல்ட். ஸோ அந்த ரீசனால் எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டாக் வந்து ஒரு 1200க்கு மேலே போகிறதுக்கான 1300க்கு மேலே போகிறதுக்கான எல்லா சான்ஸுமே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு ஃபார்மா பேஸ் கம்பெனி. இதோட மார்க்கெட் கேபிட்டல் ஒரு 1000 கோடி கிட்ட இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்க்ரீனரில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டாக். ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 36% கீழே இறங்கினதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு பயங்கரமான ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த கேண்டில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி 20%. ஸோ இந்த ஸ்டாக் வந்து எனக்கு தெரிஞ்சு 180 above அண்ட் 200 மேபி ரீச் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கு காரணம் என்னென்னா இதோட ரிசல்ட்ஸும் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. ஸோ நம்ம ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ் சேனலை பொறுத்த வரைக்குமே நம்ம நிறைய ஸ்டாக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ரியாக்ட் ஆகிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம சேனல் இட்ஸ் யூஸ்டு ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். ஸோ இந்த ஸ்டாக்கை வாங்குங்க, இந்த ஸ்டாக்கை விற்றுருங்க, நான் எந்த ரெக்கமெண்டேஷனும் கொடுக்கறது இல்லை. ஸோ யுவர் டூ இட் இன் யுவர் ஓன். ஸோ ஜஸ்ட் மார்க்கெட் எப்படி போயிட்டு இருக்கு, என்ன மாதிரி ஸ்டாக்ஸ் ரியாக்ட் ஆகிருக்கு, இது எல்லாமே நம்ம சேனலில் தெரியும். ஸோ இந்த மாதிரி ஷேர் ரிலேட்டட் நியூஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ் சேனலை அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.